ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர் நான் மக்களிடம் இன்னும் பிரபலமாக வேண்டும் என்று தன்னையே விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அகதிகள் முகாமுக்கு செல்கின்றார். வேறு நாட்டிலிருந்து அகதிகளாக வந்திருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அந்த முகாமுக்கு சென்று அவர்களோடு நான் சில பணிகளை செய்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டால் மக்கள் என்னை பாராட்டுவார்கள், நான் இன்னும் பிரபலமாக முடியும் என்று நினைத்து கொண்டு அவர் அங்கே போகின்றார். ஆனால் அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கு மக்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்த பொழுதும் அவர்கள் அழுக்கான உடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் கை கால்கள் எல்லாம் அழுக்காக ஒரு மண்ணோடு இருக்கக்கூடிய அந்த மக்களையும் குழந்தைகளையும் பார்த்த பொழுது அவருக்கு அங்கே இருப்பதற்கு மனமில்லை. ஒரு நாளும் அவர் 10-15 முறை கைகளை கழுவுவாராம். ஆனால் ஒரு சமயத்திலே அவர் குழந்தைகளோடு ஒரு புகைப்படம் இருக்க விரும்புகின்றார். அந்த குழந்தைகளும் அழுக்கான உடைகளோடு அங்கே இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு அருகிலே நின்று அவர் புகைப்படம் எடுப்பதற்காக நிற்கின்றார். அப்பொழுது சிறிய குழந்தை அருகிலே நிற்கின்ற பொழுது யாரோ தெரியாமல் அந்த குழந்தையினுடைய காலை மிதித்து விடுகின்றார்கள். அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கின்றது சத்தமாக. தன்னையும் அறியாமல் அன்போடு அந்த குழந்தையை வாரி அணைத்து அவர் அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்தி அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்துகின்றார். அவர் பின்னாலே குறிப்பிடுகின்றார், இந்த புகைப்படம் தான் என்னுடைய அறையிலே இருக்கக்கூடிய புகைப்படங்களிலேயே சிறந்த புகைப்படம் என்று சொல்லுகின்றார். இயேசு அன்பிற்குரியவர்களே, அவர் அந்த மக்கள் வாழக்கூடிய அகதிகள் வாழக்கூடிய இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு அகன்ற பாதையிலே அவர் வழி நடந்தார். எப்பொழுது அவர் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அந்த குழந்தையின் அழுகையை கேட்ட பொழுது தன்னையும் அறியாமல் தன்னிடமிருந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ அப்பொழுது அவர் இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நீங்களும் நானும் இத்தகைய வாழ்வியல் மாற்றத்தோடு அந்த இடுக்கமான வாயில் வழியை நுழைய அழைக்கப்படுகின்றோம்.